காத்து நல்லா வருதா? ரொம்ப வெக்கையா இருக்குல்ல? ஐஸ் வாட்டர் இருக்கு, குடிக்கிறியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வேலையில எதுக்கு நீ தேவலாம பாத்துட்டு இருக்க? பின்ன உங்ககிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு வேற எனக்கு தெரியல. இதுதான் ஒரே வழி. அதனால தான் உன்னை கடத்தி சேஃப்டியா ஒரு இடத்துல உணர்ந்து வச்சிருக்கேன். சேஃப்டியா? சேஃப்டியா? இல்ல நீ. ஆமா. புடம். இங்க பாரா, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. நான் கிளம்புறேன். ஏய் ஏய் ஏய், எங்கே கிளம்புற? அதுக்காக இவ்வளோ தூரம் வண்டியை வச்சு தூக்கிட்டு வந்து உன்னை இங்கே வச்சிருக்கேன். அந்த பர்சுவை பற்றி உனக்கு தெரியாது. 1ஆம் நம்பர் கிரிமினல் அவன். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை சாதிக்கிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் அரெஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நீ என் கூட என் கஸ்டடியில் தான் இருந்து ஆகணும். என்ன ஆர்டர் போடுறியா? நீ ஆர்டர் போட்டா நான் தலையாட்டிட்டு உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? மேடம், எனக்கு நீங்கள் என்ன டியூட்டி கொடுத்துருக்கீங்க? பாடி கார்டு டியூட்டி தானே? அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இங்க பாரு மாறா, என் ஃபேமிலியை விட்டுட்டு என் வேலையை விட்டுட்டு என்ன இந்த இடத்துல முடங்கி கிடக்க சொல்றியா? அந்த பரசு எவனா இருந்தாலும் சரிடா, நான் அவனை நேருக்கு நேரா சந்திச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். அம்மா தாயே, என்ன ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு அவன் ஒன்றும் பேப்பர் ரவுடி கிடையாது. இது சினிமா கிடையாது. அவன் போலீஸ்க்கே தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கான். புரியாம பண்ணாத. ஒரு சில நேரத்தில் புத்தியை விட சாமர்த்தியம் முக்கியம். நீங்க வீரான்னு பேர் வச்ச ஒரு வீர தீர சூரி தான். ஆனா உன்னால அவங்க கூட சண்டை போட்டு அடிக்கவெல்லாம் முடியாது. இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன குறை? இந்த கட்டில் இருக்குது, சேர் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, அங்க பாரு பாத்திர பண்டமெல்லாம் இருக்கு, அங்க பாரு கொசுவல் கூட வாங்கி வச்சிருக்கேன். இந்த அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, தண்ணி, சிக்கன், மட்டன் எல்லாம் வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு பொட்டாட்டா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இரு. எம்மா, நீ உன் கலெக்டர் வேலையை இங்கிருந்து ரகசியமா கூட பார்க்கலாம். உனக்கு எதுவும் டாக்குமெண்ட் பார்க்கணும், கையெழுத்து போடணும், கொண்டு போகணும், கொண்டு வரணும்னா சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவன் இன்னும் எவ்வளோ நாள் அரெஸ்ட் ஆவான்னு தெரியல. அவனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். அவன் கன்ஃபார்மாக சிக்குவான். அது வரையில மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு.